கடைகளில் போய் ரூ. 100 ரூ. 150 கொடுத்து வெரைட்டியான தோசையை சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே ஈஸியாக வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டான தோசையை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு மினி விளாக் போடுறேன், பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, துருவி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு தோசைக்கல்லில் தோசை மாவு வந்து மெலிசாக வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் மசாலாவை அந்த தோசை மேலே போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலே கொஞ்சம் ஆயிலையும் வந்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயிலோ நெய்யோ. அவ்வளோதான். 2 பக்கமும் வந்து வெந்த உடனே திருப்பி போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேன், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.